பிரதீப் சார், உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21 ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளாக வேறு இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்குது சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கலை. பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால் நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். டேரக்டர் சார், சார் இது மாதிரி பிரதீப் ரங்கன் வச்சு ட்ராகன்னா என்ன? ஏன்னா ட்ராகன் வந்து வெளியில சொல்லுவாங்க, சைனா மொழியில் தான் ட்ராகன் சொல்லுவாங்க, தமிழில் வந்து ட்ராகனே கிடையாது. இங்கே வந்து வச்சத காரணம் என்ன சார்? அதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனால் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணலை, அது என்ன ட்ராகன் அப்படின்னு. பட் ட்ராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஒரு பீரியடில் எல்லா காலேஜ் படிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பற்றி பேசுவாங்க, டே அந்த சீனியராக பயங்கரமான ஆள்ரா, அராஜகம் பிடிச்சவன்டா அவன், யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தால் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். சீனாக சுற்றுவார். ஆனால் காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி தான், இப்போது மிஷ்கின் இந்த இதில் சொல்லிப்பேன், ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ளே அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே கெத்தாக இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவாக இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோவாக மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்றது தான் ட்ராகன். ஸோ ட்ராகன்றது இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லோரும் ஐடி சிவான்னு வாங்க இந்த ரேகிங்லேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு. நான் போய் ஐடி சிவாக்கிட்டே ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழே. ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ராகன்றது ஒரு கேரக்டர். அதில் வந்து ட்ராகன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் பேர், கரெக்டாக? அதனால் அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதே சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்தில் இருக்குது. நீங்கள் ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும். ட்ராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை, வை ட்ராகன், அதுக்கான இது ஃபஸ்ட்டு 3-4 minutes ஆஃப் த ஃபிலிம்.